இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னால் அப்பொழுதே சமாஜ்வாதி பார்ட்டி நாங்க மத்திய பிரதேசத்துல 6 சீட்டு கேட்டவங்களை பேச்சுவார்த்தைக்கே கூப்பிடலைங்கிற மனஸ்தாபம், நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டங்களை எல்லாம் இவர்கள் நடத்துவதை விடுத்து சட்டமன்ற தேர்தல்களிலே கவனம் செலுத்துறாங்கலாம் சொன்னாங்க, இடையில பேசினாங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் இது மிக அற்புதமாக காங்கிரஸ் எடுத்த முடிவாகத்தான் ஒரு அரசியல் பார்வையாளனாக என்னுடைய கணிப்பு என்பது, என்னுடைய பார்வை என்பது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு பதிய வேண்டும் என்று சொன்னால், இந்த 28 பார்ட்டிஸ் இணைந்திருக்கிற இந்த அணியை தலைமையேற்றி வழிநடத்துவது யார் என்கிற கேள்விக்கு விடை கொடுத்தது இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். அதுக்கு நான் என்ன காரணம் சொல்லிடுறேன். மத்திய பிரதேசத்தை தவிர மற்ற 3 மாநிலங்கள், மிசோரம் நம்ம தவிர்த்தரலாம். மிசோரம் பாஜகவுக்கும் இல்ல, காங்கிரசுக்கும் இல்ல. அங்க இருக்கிற மாநில கட்சியில் எதிர்கட்சியாக இருந்த மாநில கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்குது அறுதி பெரும்பான்மையோடு. அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு மற்ற மாநிலங்களை பார்த்தால், மத்திய பிரதேசத்தை தவிர மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் தங்களுடைய வாக்கு வங்கியை இழக்கவில்லை என்பது ஒன்று. தேர்தலில் தோற்றிருக்காங்க, ஆட்சியை இழந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை என்பது 2% வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே தெலுங்கானாவில் வெற்றி பெற்றிருப்பது என்பதும், 3% வாக்குகள் இழப்பினால் மட்டுமே ராஜஸ்தானை அவர்கள் இழந்திருப்பது என்பதும், 5% வாக்குகளினால் மட்டுமே சத்தீஸ்கர்ல அவர்கள் தோல்வியடைந்திருப்பது, காங்கிரஸ் தோல்வியடைந்திருப்பது என்பது ஒரு ஒட்டுமொத்தமாக என்ன சிக்னல்ல கொடுத்ததுன்னீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்த முடியாத ஒரு இயக்கம் இல்லை. இந்த 28 இயக்கங்களையும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய தேசிய அளவில் வலிமை வாய்ந்த இயக்கம் காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் தலைமையேற்று செல்வதுதான் நமக்கு சரியான வழி என்கிற ஒரு சிந்தனையை இந்த 4வது கூட்டத்திலே தலைவர்களுக்கு கொடுத்திருப்பது என்பது இந்த 5 மாநில தேர்தல். இரண்டாவது தலைவர்கள், 2 தலைவர். ராகுல் காந்தி என்ப நீங்க பப்புனாங்க, அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு மோடிக்கு சவால் விடக்கூடிய எல்லா சப்ஜெக்டும், இப்ப ஐரோப்பிய நாடுகள்ல பெரிய சுற்றுப்பயணம் பண்ண அத்தனை வீடியோவை நான் பார்த்தேன். கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் எந்தெந்த துறை சார்ந்து பதில் சொல்லணுமா ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லி தன்னை ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர், ஒரு பாஜக சொல்ற மாதிரி நான் குழந்தை இல்ல, என்னை அவ்வளவு எளிதாக நீங்க கடந்து போயிட முடியாது என்று சொல்லுவது ஒன்றும், இந்த 5 மாநில தேர்தல்களில் அவர்கள் முன்னெடுத்தது என்பது மதவாத அரசியலுக்கு எதிராக, சாதிய அரசியலுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சி தூண்டுகிற அந்த வன்முறை அரசியலுக்கு எதிராகவெல்லாம் தங்களுடைய முழக்கங்களை வைக்காமல், ஒரு தேர்தல் எதன் அடிப்படையில் நடக்க வேண்டுமோ, வேலை வாய்ப்பு, ஏழ்மை நிலை, சுகாதாரம், சுற்றுச்சூழல், இது குறித்தான பார்வைகளை இதையெல்லாம் தவறு பாஜக செய்திருக்கிறது. இந்தியா இதையெல்லாம் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் இழந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுமே செய்யலன்னு நான் சொல்லிட மாட்டேன். என்னுடைய பார்வையில் 3 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிற பொழுது, the infrastructure development, road, port revamping of renovation of ports, இந்த மாதிரி விஷயங்கள்ல மிக அற்புதமாக செயல்பட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணது ஒன்று. இரண்டாவது ஜிஎஸ்டி, அவங்க ஜிஎஸ்டி உள்ள கொண்டு வரும்போது ஏற்பட்ட பிரச்சனைகள் 52 கூட்டத்துக்கு மேல போய் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது, நிறைய மாற்றங்கள், அதையெல்லாம் தாண்டியதற்கு பிறகும் கூட அந்த ஜிஎஸ்டி இறுதியாக கொண்டு இன்றைக்கு 1,62,200 கோடி ரூபாய் மாதத்திற்கு வருவாயை ஈட்டுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பது என்பதும், மூன்றாவது இந்த டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் பேங்கிங் டிஜிட்டலைஸ் பண்ணது அதற்கு ஒட்டுமொத்தமாக நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த பெருமையை கொடுப்பதை விட இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இந்த டிஜிட்டலைசேஷனை முதலில் கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு முதல் புள்ளியை எடுத்து வைத்தவர் பொருளாதார நிபுணர், அன்றைய ரிசர்வ் பேங்கோட கவர்னர் டாக்டர் ரகுராம் ராஜன். அவர்தான் இதுக்கு பேரண்டிங், அவருடைய மூளைதான் இந்த டிஜிட்டல் இந்தியா. அதை செயல்படுத்தியிருப்பது இந்த 3 நிலைகளை தவிர, அதையும் தாண்டி இந்த வேலை வாய்ப்பு, சுற்றுச்சூழல், சுகாதாரம், வன்முறை, இதையெல்லாம் ஒரு ஒருங்கிணைத்து அதன் மூலமாக வெற்றியை பெற வேண்டும் என்கிறதை எல்லாம் தாண்டி மக்கள் பிரச்சனைகளை குறித்து இந்த தேர்தலில் அதிகமாக ராகுல் காந்தியும்
பிரியங்கா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் அங்க இருக்கிற மாநில கட்சிகளும் எடுத்து பேசி இருப்பது என்பது இந்த 28 அணிகள் இணைந்திருக்கிற இந்த கூட்டணிக்கு ஒரு நல்ல செய்தியை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்போ 2 தலைவர்கள் காங்கிரஸ் தான் தலைமை ஏற்க வேண்டும் என்று ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அதற்கு காரணம் காங்கிரஸ் இன்னும் இந்தியா முழுமைக்கும் வலிமையான இயக்கமாக இருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது 2 தலைவர்கள். இந்த 2 தலைவர்களில் யாரை முன்னிறுத்துவது என்று வருகிற பொழுது நிறைய யோசிச்சுதான் மம்தா பானர்ஜி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் இதை சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன்.